Hi guys, welcome to Ability Coding. So last topic வந்து பார்த்தீங்கன்னா JavaScript Fetch API tutorialல random image generator எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஸோ இப்போ அடுத்தது கெட் டாஸ்க். ஸோ அதே டாஸ்க்கை கெட் பண்ணி ஒரு கார்ட்ஸில் எப்படி காமிக்கிறது. இப்போ இங்கே ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு கார்ட்ஸில் லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எப்படி பண்ணுறது. ஸோ ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணோம், இப்போ மல்டிபிள் டேட்டா ஜென்ரேட் பண்ணியிருக்கோமா. ஸோ இந்த டேட்டாவை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டைலிங் ஈஸி தான், கோடுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கிடையாது. அங்கேருந்து அதே லாஜிக், ஒன்லி நம்ம தென்னில் பண்ணக்கூடிய சேஞ்சஸ், மேப்பிங். ஓகேவா, என்ன பண்ண போகிறோம், வந்திருக்க டேட்டாவை எடுத்து மேப் பண்ண போகிறோம். ஸோ இந்த மேப்பிங் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு சர்வர் தேவை. இந்த சர்வர் நம்ம ஓனாக க்ரியேட் பண்ணணும். அதனால் mock API அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. mock API சர்ச் பண்ணீங்கன்னா இப்போ வந்திருக்க ஃபர்ஸ்ட் லிங்க்குள்ளே போனீங்கன்னா இது வந்து ஒரு டம்மி சர்வர். ஓகேவா, டெஸ்டிங் சர்வர்னு சொல்லலாம் ஸ்டூடெண்ட்க்கு. நான் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுறேன், கூகுள் லாகின் பண்ணுறேன் சிம்பிளாக. நான் லாகின் பண்ண உடனே எனக்கு இந்த இடத்துக்கிட்ட நோ ப்ராஜெக்ட், நான் எந்த ப்ராஜெக்டும் இல்லை அப்படின்னு வந்திருக்கு. புதுசாக ஒரு ப்ராஜெக்டை நான் கிரியேட் பண்ணுறேன், நியூ ப்ராஜெக்ட். இந்த இடத்துக்கிட்ட CRUD, 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 கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட். ஓகே, ஸோ அப்படியே கிரியேட்னு கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி, ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு நமக்கு ஒரு சர்வர் கிரியேட் ஆயிருக்கும். இதான் நம்மளோட சர்வர். ஆனால் எண்டு பாயிண்ட் என்ன இருக்கும், வித்தியாசமாக அங்கே மாறும். ஸோ இதோட ஃபுல் டாக்குமெண்டேஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, கம்ப்ளீட்டாக. ஸோ எப்படி கெட்டு, போஸ்ட், புட்டு, டெலீட் பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்களா, கெட்டு, கிரியேட் அ நியூ டாஸ்க், மார்க் த டாஸ்க் ஆஃப் கம்ப்ளீட்டட்னா ஒரு டு டூ அப்ளிகேஷன் மாதிரி. ஓகேவா, அப்டேட் அண்ட் டெலீட். ஸோ இதுக்கான ஃபுல் கோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேசிக் கோடாக தான் இருக்கும், அது இம்ப்ளிமெண்டேஷன் நீங்கள் தான் பண்ணணும். ஸோ வந்துட்டு நியூ ரிசோர்ஸ் இந்த இடத்துக்கிட்ட கிளிக் பண்ண சொல்ல புதுசாக ஒரு ரிசோர்ஸை நான் கிரியேட் பண்ணுறேன். பை த டிஃபால்ட்டாக எல்லாத்துக்குமே ஐடி இருக்கும், யூனிக்யூ செலெக்ஷன். ஏன்னா டேட்டா பேஸ்னாலே ஒரு டேட்டாக்கும் கண்டிப்பாக ஐடி இருக்கும். ஓகேவா, இப்போ கிரியேட்டட் அட் இது வேண்டாம், நேம், அவதார். அவதார் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவதார்னா ஸோ இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் இமேஜ்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட மல்டிபிள் இமேஜஸ் வரும். உங்களுக்கு என்ன இமேஜஸ் வேணுமோ நீங்கள் அந்த இமேஜஸை சூஸ் பண்ணிக்கலாம். நான் நேச்சர்னு சூஸ் பண்ணால் நேச்சரோட இமேஜஸ் வரும். ஸோ அடுத்தது இமெயில், இஎம்ஏஐஎல், இமெயில் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துக்கிட்ட இஎம்ஏஐஎல், இமெயில், இன்டர்நெட் இமெயில். அடுத்தது ஃபோன் சூஸ் பண்ணிக்கோங்க, ஃபோன். ஓகே, சூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே ஃபோன் நம்பர் சூஸ் பண்ணிக்கிட்டு கிரியேட் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட ரிசோர்ஸ் நேம் கொடுக்கணும், CRUD, CRUD. ஓகேவா, ஸோ கொடுத்துட்டு கிரியேட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். இதோட ரிசோர்ஸ் நேம் CRUD. ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு புது சர்வர் ஓப்பன் ஆகும். ஆனால் எம்டி அரே, இந்த இடத்துக்கிட்ட எதுவுமே இருக்காது. ஸோ இந்த கேஸ் இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு 3 டேட்டா லோட் பண்ணிங்கன்னா, ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு 3 டேட்டா வந்திருக்கா. ஆனால் அந்த டேட்டாவை உங்களால் சரியாக ரீட் பண்ண முடியல. அதனால் இந்த இடத்துக்கிட்ட ஜேசன் வியூ EXTEN எக்ஸ்டென்ஷன், ஜேசன் வியூவர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா க்ரோமில் உங்களுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் காமிக்கும். இந்த எக்ஸ்டென்ஷன் தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா நீங்கள் போயிட்டு திரும்பி அதே சர்வரில் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஓகேவா, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ இதே சர்வரில் நான் ரெஃப்ரெஷ் பண்ணனா எனக்கு அதை பார்க்குற மாதிரி இருக்குது இல்லையா, விவோபிளாக வந்துடுச்சு. இப்போ 3 டேட்டா வந்திருக்கா. ஸோ இப்போ இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு நான் 31 டேட்டான்னு கொடுத்தேன்னா இந்த இடத்துக்கிட்ட 31 டேட்டா லோட் ஆகிடும் எனக்கு. ஸோ சர்வர்லேருந்து லோட் ஆகிடுச்சா டேட்டா. ஸோ இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸோ டேட்டாவை லோட் பண்ண முடியும், இங்கே இருக்க டேட்டாவை டெலீட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ மேனிப்புலேட் பண்ண முடியும். இப்போ இந்த சர்வரோட URL காப்பி பண்ணிக்கலாம். எண்டு பாயிண்ட் பார்த்தீங்களா, CRUD. ஓகேவா,
எண்ட் பாயிண்ட் வந்து CRUD. ஸோ இந்த சர்வரில் CRUDனு ஒரு எண்ட் பாயிண்ட்டை நம்ம இப்போ கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணி வச்சுக்கலாம். காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு ஸோ விண்டோஸ் V அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக காப்பி பண்ணது அங்கே இருக்கும். அதை நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சர்வர் அப்படியே இருக்கும், எங்கே வேணாலும் உங்களால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த mock API வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், கெட் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட அந்த mock APIயோட லிங்க் எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிட்டு ஸோ இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். நான் ஃபெட்ச்னு ஒரு பட்டன் இருக்குது இந்த இடத்துக்கிட்ட. இந்த பட்டனை கிளிக் பண்ண சொல்ல ஐ எம் கோயிங் டு ட்ரிகர் சம் ஃபங்க்ஷன் யூசிங் ஆட் ஈவெண்ட் லிசனர். ஓகேவா? லாஸ்ட் டாப்பிக்கில் பார்த்த மாதிரி தான் document.getElementById fetch பட்டன். அப்போ இந்த இடத்துக்கிட்ட fetch பட்டன்ன்ற பட்டனோட என்டையர் எலமெண்ட் இருக்கும். அந்த எலமெண்ட்டில் ஆட் ஈவெண்ட் லிசனரை கொடுக்குறேன். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ண சொல்ல இந்த ஏரோ ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணுறேன். லாஸ்ட் டைம் வெறும் ஃபங்க்ஷன் கீவேர்டு வச்சு பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஏரோ ஃபங்க்ஷன் வச்சு பார்த்துருக்கோம். ஷார்ட்டாக இருக்கா ஒன்றும்? அந்த இடத்துல பாருங்கள், ஃபெட்சில் நம்ம இந்த இடத்துக்கிட்ட லாஸ்ட் டைம் சர்வர் மட்டும் கொடுத்துருப்போம். ஆனால் இந்த டைம் மெத்தட், என்ன மெத்தட், ஹெட்டரில் நம்ம என்ன சென்ட் பண்ணணும், என்ன ரிசீவ் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இந்த ஹெட்டர் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுக்காகனா, ஸோ இதில் சம் சீக்ரெட்ஸ்லாம் வச்சு அனுப்புவோம். இதெல்லாம் நான் ஃபியூச்சரில் கற்றுக் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு ஹெட்டர்ஸ்னால் ஹெட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ என்னவா இருக்கணும், நம்மளோட கண்டென்ட் டைப் application.json ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்ட்டு நான் என்ன கொடுக்குறேன், ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஓகேவா? அதுக்காக ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கேயும் பார்க்கலாம். இந்த டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், என்ன URL. நீங்கள் இந்த URL நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தனியாக ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டு கூட அந்த URL கால் பண்ணிக்கலாம். URL அப்படின்ட்டு கால் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கிட்ட இந்த URLக்கு என்ன பண்ண போகிறீங்க, ஃபாலோடு பை செகண்டரி பேராமீட்டரா ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டில் என்ன மெத்தட், கண்டென்ட் என்ன டைப் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், ஹெட்டர்ஸில் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இதே தான் எல்லாத்துக்குமே. கெட்டுனா கெட்டு, போஸ்ட்னா போஸ்ட்டு, புட்டுனா புட்டு, டெலிட்னா டெலிட். ஒன்லி இந்த வேர்டு மட்டும்தான் மாறும். ஓகேவா? கெட்டுனா கெட்டு வரும், போஸ்ட்னா போஸ்ட் வரும், புட்டுனா புட்டு வரும், அப்டேட் புட்டுனா, அடுத்தது டெலிட்னா டெலிட் வரும். ஓகேவா? சின்டாக்ஸ் சேம் தானே, கோட் ஈஸி தானே. ஓகே, இங்கே பாருங்க. ஸோ மெத்தடில் கெட், ஆனால் கெட்டுக்கு இது போடலைனாலும் பரவாயில்ல, ஒர்க் ஆகும். பட் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை கிளிக் பண்ண சொல்ல இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆனால் இந்த ஃபெட்ச் மெத்தட் என்ன பண்ணும் உங்களுக்கு, அதுக்கப்புறம் ஃபாலோடு பை தென் ப்ராமிஸ் ஈவென்ச்சுவல் கம்ப்ளீஷன் ஆர் ஃபெயிலியர். ஸோ இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலான்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் டைம் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ ரெஸ்னா ரெஸ்பான்ஸ். நீங்கள் ஷார்ட்டாக நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ், இந்த இடத்துக்கிட்ட எரர், எரர்னு ஃபுல்லாக டைப் பண்ணாமல் வெறும் ERR, இந்த ஓஆர் எடுத்துடலாம். வெறும் ERRனா எரர். இந்த மாதிரி ஷார்ட் ஹேண்டில் கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒருவேளை எனக்கு டேட்டா வந்துட்டா, இஃப் ரெஸ்பான்ஸ் டாட் ஓகேனா, ஓகேவா? லாஸ்ட் டைம் நம்ம இது கொடுக்கல. ஓகேவா? ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் ஓகேன்னா, ஸோ இந்த சர்வர் பாருங்களேன், இன்ஸ்பெக்டில் நெட்வொர்க்கில் நான் இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஒரு CRUD ஆப்ரேஷன் போச்சா, CRUD ஆப்ரேஷனில் எனக்கு டேட்டா வந்துச்சா. ஸோ ஹெட்டர்ஸில் பாருங்கள், ரெஸ்பான்ஸ் எனக்கு ஓகேவா, ஸ்டேட்டஸ் கோடு. இந்த ரெஸ்பான்ஸ் எனக்கு ஓகேனா எனக்கு பர்ஃபெக்டாக சர்வர்லேருந்து ரெஸ்பான்ஸ் வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுதான் ஹெட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஹெட்டர்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், கெட்டு, போஸ்ட்டு, புட்டு, டெலிட் இந்த மெத்தட்லாம் நம்ம அலோவ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ கண்டென்ட் டைப் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஹெட்டர்ஸில் அப்ளிகேஷன் JSON கொடுத்துருக்கோமா. நம்ம ஹெட்டர்ஸில் என்ன கொடுக்குறோமோ அது மொத்தமும் இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சர்வர் என்னென்ன மெத்தட்லாம் அலோவ் பண்ணுது, கெட் அலோவ் பண்ணுது, புட் அலோவ் பண்ணுது, போஸ்ட் அலோவ் பண்ணுது, டெலிட் அலோவ் பண்ணுது, ஆப்ஷன்ஸ் அலோவ் பண்ணுது. ஓகேவா? ஆப்ஷன் இருந்தால் நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் மேஜர் மெத்தட்ஸ். ஓகே, கூல், க்ளோஸ். ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ண உடனே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வர்லேருந்து டேட்டா வந்திருக்கும். இஃப் ரெஸ்பான்ஸ், இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் போட்டிருக்கேன், ஒன்லி இஃப் ரெஸ்பான்ஸ் இஸ் ஓகேனா ரிட்டர்னில் ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன், அப்படி இல்லைன்னா த்ரோ ஃபெயில்டு டு ஃபெச் டேட்டா, எனக்கு எரர் வருமா. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த CRUDன்றதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஃபெச்ன்னு கொடுத்தேன்னா ஸோ எனக்கு என்னென்ன நடக்கும், ஃபெயில்டு டு ஃபெச் டேட்டான்னு வந்துச்சா, ஃபெயில்டு டு ஃபெச் டேட்டான்னு வந்துச்சா.
ஈஸி. ஓகே. ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு div இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் எம்டி div. இந்த இடத்துக்கிட்ட ஐடி வந்து எரர் மெசேஜ், கிளாஸ் வந்து எரர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட எப்படி டிஃபால்ட்டாக ரெட் கலரில் வந்துச்சுன்னா இந்த கிளாஸ் நேம் எரருக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஸ்டைல் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ எரர்னு இருந்தால் ரெட் கலரில் இருக்கணும் அப்படின்ட்டு ஸ்டைல் பண்ணியிருக்கோமா? அதனால தான் வந்திருக்கு. இப்போ இந்த எரர் மெசேஜ்ன்றதை நம்ம என்ன பண்ணியிருப்போம், கீழே கேட்சில் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி எரர் மெசேஜ். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், அந்த div இருக்குமா, நம்ம செலக்ட் பண்ண இந்த div இருக்குமா, அந்த divக்குள்ளே என்ன இருக்குது, எதுவுமே இல்லை. உள்ளே இருக்க டெக்ஸ்ட் கண்டென்ட்டை நம்ம என்ன கொடுக்கலாம், எரர் டாட் மெசேஜ். ஏன்னா இங்கே தான் என்ன வரும், கேட்சில் தான் அந்த எரர் வரும் இல்லையா? அந்த எரர் எடுத்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறோமா, லைவாக காமிக்கிறோமா, எரர் வந்தா கன்சோலில் போய் பார்க்க தேவை இல்லையா? சரி. ஸோ இந்த கேஸ் டேட்டா வந்திருக்கு. இஃப் ஓகேனா என்னத்தை ரிட்டர்ன் பண்ணோம், இட் வில் ரிட்டர்ன் ஃபங்க்ஷன். இது வந்து ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் இல்லையா, ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் வேல்யூ. அப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண சொல்ல என்ன ரிட்டர்ன் பண்ணோம், ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் வந்திருக்க டேட்டா. ஸோ எது எனக்கு ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சர்வரோட ரிட்டர்ன் டேட்டா தான் எனக்கு ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன். ரிட்டர்ன் டேட்டா தான் எனக்கு ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன். ஓகே. ஸோ இந்த இடத்துக்கிட்ட CRUD CRUD ஒரு டேட்டா வந்திருக்கா ரிட்டர்ன் ஜேசனில். ஓகே கோல். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துக்கிட்ட ரிட்டர்னில் வந்திருக்க டேட்டா. ஓகே. இந்த இடத்துல எனக்கு டேட்டா இருக்கும். ஸோ இந்த பேராமீட்டரில் இந்த டேட்டாவை எடுத்து நான் உள்ளே யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ இதை எடுத்து எனக்கு கார்டில் எப்படி லோட் பண்ணுறது, இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஸ்டில் CRனே இருக்குது, UD CRUD கரெக்டான டேட்டா கொடுத்து ஃபெச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்க ஒட்டுமொத்த டேட்டாவும் லோட் ஆகிடும். லோட் ஆகிடுச்சா கார்ட் ஃபார்மேட்டில்? இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், கார்டுக்கான UI கிரியேட் பண்ணியிருக்கேன்னா, அதில் வந்த டேட்டாவை எடுத்து லோட் பண்ணியிருப்போம் பாருங்கள். ஸோ இந்த இடத்துக்கிட்ட என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் கார்ட் கண்டெய்னர் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி கார்ட் கண்டெய்னர். அப்போ கார்ட் கண்டெய்னர்னு ஒரு எம்டி டிவ்வை நான் கிரியேட் பண்ணிட்டேன் பாடியில். ஓகேவா? கிரியேட் பண்ணிட்டேன். உள்ளே எனக்கு எதுவுமே இல்லை, ஐடி கார்ட் கண்டெய்னர். ஓகேவா? இந்த கார்டு எப்படி ஸ்டைல்ஸ் இருக்கணும்ன்ட்டு நான் CSSல சொல்லியிருப்பேன், கார்ட்ஸில் என்ன மாதிரி ஸ்டைல் இருக்கணும்ன்ட்டு. ஓகே. ஸோ இதை தாண்டி இந்த இடத்துக்கிட்ட டேரெக்டாக டேட்டாவை லோட் பண்ணால் மட்டும் போதுமானது. ஓகே. அப்போ இந்த இடத்துல கார்ட் கண்டெய்னரில் என்ன இருக்கும், என்டையர் div இருக்கும், கார்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கான div மேலே இருக்க இந்த div இருக்கும். ஸோ இந்த கார்டில் எப்படி லோட் பண்ணுறோன்றதை பாருங்களேன். டேட்டாவில் என்ன இருக்கும், டேட்டாவில் இந்த கம்ப்ளீட் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்கா, இது வந்து என்னது ஆப்ஜெக்ட், இது வந்து என்னது அரே. ஒரு அரேக்குள்ள மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அரே ஆஃப் ஆப்ஜெக்டா நமக்கு என்ன இருக்கு, சர்வர் த்ரோ பண்ணியிருக்கு. இந்த இடத்துக்கிட்ட டேட்டான்றது என்னது, அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஃபார் ஈச்னு ஒரு மெத்தட் கற்றுக் கொடுத்துருக்கேன்னா, ஒரு அரேக்குள்ள இருக்க டேட்டாவை என்ன பண்ணும், ஃபார் ஈச் திரும்ப திரும்ப எடுத்து என்ன பண்ண முடியும், அதை பிரிண்ட் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இந்த டேட்டாஸ்ல இருந்து ஒரு ஐட்டமாக எடுத்து, எப்படி ஒரு ஐட்டமாக எடுத்து, இப்போ என்கிட்ட 27 டேட்டா வந்திருக்கு, 27 வாட்டி கார்டை கிரியேட் பண்ண முடியும், தேவையில்ல. ஸோ அப்போ கற்றுக் கொடுத்தது ஃபார் லூப்பில் இப்போ யூஸ் ஆகுது இல்லையா? என்ன முழிக்கிறீங்க, ஃபார் லூப்பில் கற்றுக்கிட்டோம் இல்லையா? கண்ட்ரோல் ஃப்ளோவில் அது மெத்தட்னு சொல்லியிருப்போம் நம்ம. ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா அரே மெத்தட்ஸ், ஃபார் ஈச்ன்றது அரே மெத்தட். ஸோ இதை நம்ம என்ன பண்ண முடியும், ஃபார் ஆஃப் வச்சும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இதை மேப் மெத்தட்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போதைக்கு ஃபார் ஆஃப் வச்சு போடுவோம். ஸோ இந்த இடத்துல டேட்டா டாட் ஃபார் ஈச் உள்ளே இருக்க ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்து ஐட்டமில் லோட் பண்ணுறேன். இப்போ இந்த ஐட்டமில் என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு டேட்டா இருக்கும், இந்த ஒரு டேட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஐட்டம் டாட் இமேஜ் அப்படின்னா இந்த இமேஜ் லோட் ஆகும். ஐட்டம் டாட் நேம்னா இந்த நேம் லோட் ஆகும். ஐட்டம் டாட் இமெயில்னா இந்த இமெயில். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்குள்ள இருக்க டேட்டாவை ஐட்டம் டாட் நேம், ஐட்டம் டாட் இமெயில், ஐட்டம் டாட் ஃபோன், ஐட்டம் டாட் இமேஜ், ஐட்டம் டாட் ஐடின்னு என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். கரெக்டாக?
ஓகே, தட்ஸ் கூல். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு டிவ் இருக்கு. ஸோ இந்த டிவ்வை கிரியேட் பண்ணிட்டு கிளாஸ் கார்ட்ஸ், இந்த கார்டை நான் ஸ்டைல் பண்ணியிருப்பேன் மேலே, அதனால தான் கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இமேஜில் சோர்ஸில் என்ன லோட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஐட்டம் டாட் இமேஜ், ஐட்டம் டாட் நேம். ஐட்டம் டாட் நேமில் என்ன இருந்திருக்கும் உங்களுக்கு, டாக்டர் நிக்கோலஸ் ஸ்கின் இல்லையா? ஸோ இந்த கேஸ் இந்த இமேஜ் இல்லைன்னா அதுக்கு பதிலாக ஆல்ட்டில் இதை காமிக்கிறதுக்காக டைனாமிக்காக லோட் பண்ணியிருக்கோமா. நான் அப்பையிலேருந்து என்ன சொல்லியிருக்கேன், ஜாவா ஸ்கிரிப்ட் செட் டைனமிக் லாங்குவேஜ், ஜாவா ஸ்கிரிப்ட் செட் டைனமிக் லாங்குவேஜ் சொல்லியிருக்கேன்னா. டைனமிக்காக நம்மளால என்ன பண்ண முடியுது, மேனிப்புலேட் பண்ண முடியுதா? ஸோ டேரெக்டாக டாம்லே மேனிப்புலேட் பண்ண முடியுதா? ஒரு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலில் இந்த டிவ்ன்றது இருக்குது, அதில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்ல அந்த டிவ்வில் நம்மளால் மல்டிபிள் கார்ட்ஸ், ஒரு 100 டேட்டா, 1000 டேட்டா, 1,00,000 டேட்டா கூட நம்மளால் லோட் பண்ண முடியுதா, மேனிப்புலேட் பண்ண முடியுதா? இது நான் சொல்லியிருக்கேனா டைனமிக் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அதை கற்றுக்குறீங்க. ஸோ ஹெட்டிங்கில் பாருங்கள், ஐட்டம் டாட் நேம் ஹெட்டிங் இருக்கா, இமேஜ் வந்திருக்கா ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்தது பேராகிராஃப், பேராகிராஃபில் என்ன இருக்குது, ஐட்டம் டாட் இமெயில் இருக்கா. இதுக்கு இமெயில் கொடுத்துருக்கோமா நம்ம, இது ஸ்ட்ராங் டேக்கில் கொடுத்தா என்னவா இருக்கும், இது போல்டாக இருக்குமா பை த டிஃபால்ட்டாக. இதையும் ஸ்ட்ராங் டேக்கில் கொடுத்தா போல்டாக இருக்குமா. ஐட்டம் டாட் ஃபோன் எடுத்து லோட் பண்ணியிருக்குமா. ஸோ இதை வந்து டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேக் ஆஸ்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், கான்ஸ்ட் பேக் ஆஸ்ட்ரிக்ஸ். இந்த பேக் ஆஸ்ட்ரிக்ஸ் எஸ்கேப் பட்டனுக்கு கீழே இருக்கும், ஓகேவா. ஸோ இதை வச்சுக்கிட்டு உள்ள உங்களால் என்ன பண்ண முடியும், ஒரு ஸ்ட்ரிங்கை லோட் பண்ண முடியும். இது ஒரு கோடு தான், ஆனால் இது ஒரு ஸ்ட்ரிங் இல்லையா. நார்மலாக டபுள் கோட்ஸ் போட்டிங்கன்னா உங்களால் இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ண முடியாது டைனமிக்காக. இதுவே நீங்கள் இந்த மாதிரி பேக் ஆஸ்ட்ரிக்ஸில் போட்டிங்கன்னா உங்களால் டைனமிக்காக என்ன பண்ண முடியும், டேட்டாவை எடுத்து ஹேண்டில் பண்ண முடியும், டேட்டாவை எடுத்து லோட் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ இப்போ இது புரிஞ்சிருச்சா. அதுக்கப்புறம் கார்ட் கண்டெய்னரில் இன்னர் HTML உள்ளே இருக்க ஒட்டுமொத்த டேட்டாவில் இந்த கார்டை எடுத்து லோட் பண்ணுன்னு நான் சொல்கிறேன். லோட் ஆகிருக்குமா. ஸோ இந்த இடத்துக்கு அது என்ன ப்ளஸ் ஈக்குவல் டு, நான் இதை ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன், இதுக்கு தான் உங்களுக்கு லாஜிக்ஸ் படிக்க சொன்னேன். ஸோ இந்த இடத்துக்கிட்ட கார்ட் கண்டெய்னர் டாட் இன்னர் HTML இந்த இடத்துல என்ன இருக்கும், ஒரு எம்டி டிவ் இருக்கும், அந்த டிவ் ஈக்குவல் டு, ஓகேவா. ஸோ ப்ளஸ் ஈக்குவல்ட்டுன்னும் போது நான் என்ன பண்ணியிருப்பேன், ஒரு டேட்டாவாக எடுத்து எடுத்து லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ ஒரு டேட்டா லோட் ஆகும், அடுத்தது அடுத்த டேட்டா லோட் ஆகும், அடுத்தது அடுத்த டேட்டா லோட் ஆகும், அடுத்தது அடுத்த டேட்டா லோட் ஆகும், இதே மாதிரி லோட் ஆகிட்டே போகும். ஃபைனலாக நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்ல நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு டேட்டாவை எடுத்து லோட் ஆகிடுது, ஆனால் உங்களால் பார்க்க முடியாது. ஸோ டக்குன்னு லோட் ஆகிடும். ஓகே, இமேஜ் லோட் ஆகுது மட்டும் லேட் ஆகுது. ஸோ கெட்டு முடிஞ்சிச்சா. ஸோ ஏபிஐ கன்செப்ஷனில் பக்கவாக ஒரு கெட் மெத்தட் எப்படி பண்ணுறது, அதை எப்படி டாமில் ஸோ கரெக்டாக மேனிப்புலேட் பண்ணி அப்டேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஸோ டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் கண்டிப்பாக, டாம் மேனிப்புலேஷன், டாபிக் 10th. ஸோ அதுக்கப்புறம் ஆட் ஈவெண்ட் லிசனர். ஸோ இது என்னது, டாபிக் ஈவெண்ட் ஹேண்டிலிங் இல்லையா, ஈவெண்ட்ஸ். ஸோ அடுத்தது என்ன பார்த்தோம், ஃபங்க்ஷன், ஏரோ ஃபங்க்ஷன் இல்லையா. ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஃபங்க்ஷன், ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். அடுத்தது என்ன பார்த்துருப்போம், ஜேசன் இல்லையா. ஸோ இந்த ஜேசன் ஹேண்டிலிங்கை நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஸோ இது வந்து ப்ராமிஸ், தென் கேட்ச்ன்றது ஒரு ப்ராமிஸ். ஸோ இது எங்கே இருக்கும், அசிங்கில் ப்ராமிஸில் இருக்கும் இல்லையா. ஸோ அடுத்தது இந்த இடத்துக்கிட்ட இதுவும் அகெயின் டாம் மேனிப்புலேஷன். ஓகே, ஸோ இது ஃபார் ஈச், இது அரே மெத்தட்ஸ் பார்த்தோமா, அரே மெத்தட்ஸ் பார்த்தோமா, அரே மெத்தட்ஸ் பார்த்தோமா. இதில் 12 மெத்தட் இருந்ததா, 13வது ஒரு மெத்தட் ஃபார் ஈச் மெத்தடா சொன்னா ஃபார் லூப் நடத்த சொல்ல பார்ட் 2ல், ஓகேவா. ஸோ இப்போ எதுக்கு நான் அதெல்லாம் சொன்னேன்றது புரியுதா. எரர் ஹேண்ட்லிங், ட்ரை கேட்ச், தென் கேட்ச், எரர் ஹேண்ட்லிங் பார்த்தோமா. எரர் ஹேண்ட்லிங் இருக்கா, 17 இருக்கா. ஸோ இதில் இருக்க எல்லா டாபிக் யூஸ் பண்ணியிருக்குமா பாருங்கள். இன்ட்ரோடக்ஷன் ஜாவாஸ்கிரிப்ட், ஸோ கமெண்ட்ஸ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆப்ரேட்டர்ஸ் ப்ளஸ் மைனஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் இஃப் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபார் லூப், ஓகேவா, கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் ஃபார் வைல் டூ அது போடணும், ஆனால் நம்ம அது யூஸ் பண்ணாமல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேவா. அரே மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம், ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், டாம் மேனிப்புலேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்கோப்ஸ் அண்ட் கிளாஷர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கோப் பிளாக் ஸ்கோப் இருக்கா, உள்ள பிளாக்ல மட்டும் அக்சஸ் பண்ணுற மாதிரி
ஸ்கோப்ஸ் அண்ட் க்ளோஷர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது ஹாய்ஸ்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம். டாப்பில் தான் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஹாய்ஸ்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ அந்த பிளாக்கோட டாப்பில் ஹாய்ஸ்ட் பண்ணியிருப்போம். இங்கே எந்த ஒரு குளோபல் வேரியபிளும் இல்லை. ஓகே, ஸோ ஃபங்க்ஷனையும் ஹாய்ஸ்ட் பண்ணியிருப்போம் டாப்பில். ஸோ டேட் அண்ட் டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணல. ஈவெண்ட் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணியிருக்கோம். எரர் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணியிருக்கோம். மாடல்ஸ், இம்போர்ட் எக்ஸ்போர்ட். ஸோ இதை மட்டும் நம்ம ஒரே ஃபைலில் இருக்கிறதால நம்ம இதை யூஸ் பண்ணலை. ஓகே, ஜேசன் யூஸ் பண்ணியிருக்கோம். ரஜெக்ஸ் வேலிடேஷன் சிங்கிள்ன்றதால யூஸ் பண்ணலை. ஜாவாஸ்கிரிப்ட் அசிங்கர்னஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஏபிஐ கன்செப்ஷனில் கெட் ஹெச்டிபி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ புரியுதா? அப்போ இந்த 25 டாப்பிக்கில் ஸோ 22 டாபிக் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இதில் ஒரு டாபிக் உங்களுக்கு தெரியலனாலும் த்ரெட் ஆப்ரேஷனை கற்றுக்க முடியாது. இதுதான் இட்ஸ் அ ஃபைனல். ஓகேவா? ஒரு ஜாவாஸ்கிரிப்டில் நீங்கள் கற்றுக்கக்கூடிய ஒரு ஃபைனல். ஸோ இதில் கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட் இது ஃபுல்லாக உங்களால் பண்ண முடிஞ்சது தான். இப்போ கெட் மட்டும் பார்த்தோம், அடுத்தது போஸ்ட் பார்ப்போம், நெக்ஸ்ட் டுட்டோரியலில் அடுத்தது புட் பார்ப்போம், அடுத்தது டெலீட் பார்ப்போம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இதை நீங்கள் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஸோ யூ ஆர் பிகமிங் எ டெவலப்பர், ஜூனியர் டெவலப்பர். ஸோ யூ ஆர் ப்ராபப்ளி ஏபிள் டு கம்யூனிகேட் வித் சர்வர் அண்ட் ஏபிள் டு பில்ட் அ கூல் சாஃப்ட்வேர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரண்ட் எண்ட். ஒன்றும் சர்வர் கற்றுக்கலாம், சர்வர் கற்றுக்கினா பேக் எண்டும் உங்களால் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்த டாப்பிக்கில் போஸ்ட் ஏபி கன்செப்ஷன். தேங்க்யூ buddies.